ஹாய் கஸ் தமிழ் வியூஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், இது ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே முழுமையாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஸோ ஏன்னா மெயினே இதுதான், டாக்குமெண்ட் உள்ளக்க கொண்டு போகும்போது ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும் எல்லாமே. ஸோ அது என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், எவ்வளோ காசு எடுத்துகிட்டு போகணும், ஸோ அதை டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் சொல்லுவோம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சில சர்டிஃபிகேட்லாம் சார் இதுக்கெலாம் எதுக்கு அப்படி டவுட் இருக்கும், அதையும் தெளிவாக நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ஸோ இதுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எது வரைக்கும் ரெடி பண்ண முடியுமோ அதை போல் ரெடி பண்ணி வைங்க. ஸோ வந்துடும். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறதுக்கு ரொம்ப நாள் 4 நாள் தான். எல்லாத்துக்குமே கால் பண்ணியிருப்பாங்க. கால் பண்ணாதவங்களுக்கு வீட்டுக்கே வந்துடும். ஓகே, இந்த மாதம் லாஸ்ட்டுக்குள்ளே எல்லாத்துக்குமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில் கிடச்சிரும், பாஸ் ஆனவங்க எல்லாத்துக்குமே. ஸோ ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் அங்கிட்டு ஒரு 10-15 நாளில் 20 நாளில் உங்களுக்கு என்ன பண்ண சொல்லிடுவாங்கன்னா ஜாயின் பண்ண சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னு அதில் தெளிவாக கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி நிறைய யூடியூப் சேனல் இருக்குது, உங்களுக்கே தெரியும். ஓகே, ஸோ அவங்க தெளிவாக ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டையும் தெளிவாக சொல்லிடுவாங்க. ஸோ அந்த டயத்தில் நீங்கள் அதையும் பார்த்துட்டு கூட நீங்கள் ரெடி பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்கு நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, முன்னாடியே நம்ம சொன்னோம் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்தபடி ப்ரிப்பேராக ஆகிருக்கிறீங்க. ஓகே, ஸோ சில சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கிறீங்க. ஓகே, ஸோ அதனால தான் நம்ம இந்த வீடியோ முன்னாடியே நம்ம போடுறோம். அதுக்கு முன்னாடி நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ஃபைன் உள்ளதாக உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா என்னுடைய வீடியோ பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் பார்க்கணும், என்னை ஃபாலோ பண்ணணும் அப்படிலாம் சொல்லலை. எதுக்கு சொல்லியிருந்தேன் அப்படின்னா, முகிலன்னு ஒருத்தவர் நம்ம கமெண்ட் பண்ணி டைம் பாஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, நான் சத்தியமாக டைம் பாஸ் பண்ணலை. ஓகே, சரியான ஆம்பளையா நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருந்துட்டு ஸோ நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணி நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். ஸோ பகிர்ந்துக்கிறங்க. ஓகே, உங்களுக்கு நான் பேசுகிற டைம் பாஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் உள்ள கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். சரி, இந்த மாதிரி எஸ்ஹெச்டியில் இருக்கும், இப்படி இருக்கும், அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சல்யூட் அடிக்கிறேன். அதை விட்டு சும்மா உங்களை நான் பார்க்க சொன்னால், முகிலன் சார் என் வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள் சார் அப்படி சொல்லிட்டு உங்கள் காலை பிடிச்சி நான் என்றைக்குமே கெஞ்சலை. பயனுள்ளதாக இருந்தால் பாருங்கள், அப்படி இல்லைனா அன்ஃபாலோட்டு போயிட்டு போயிருங்க. தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணி எங்களையுமே டென்ஷன் ஆகாதீங்க, டீம் அவுட் பண்ணாதீங்க. ஓகே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களை பற்றி பேசுனதே இந்த 2 நிமிஷமே வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் சொல்லணும்ல, ஏன்னா இதே மாதிரி நிறையா பேர் இருப்பாங்கள்ல. ஸோ அவங்களுமே தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ ஓகே, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் பாருங்கள். ஓகே, நம்ம அதை தான் சொல்லியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் இன்னுமே ஓகே ட்ரைனிங் தோரான்ஸ், அதாவது ட்ரைனிங்கில் என்னென்ன இருக்கும், ட்ரைனிங் எப்படி நடக்கும், பிடி எப்படி நடக்கும், அங்கே எப்படி நடந்துக்கிறணும், ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம். ஸோ இனிமேல் போடுவோம். ஏன்னா ட்ரைனிங் சென்டரில் இருந்ததுனால பசங்களாம் என்னென்ன தப்பு பண்ணுவாங்க, அவங்களாம் இப்படி இருந்தால் எப்படி விட்டுட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே தெரியும். ஸோ ஓகே, ஸோ அதை பற்றி நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கிடுவேன். அதுக்கப்புறம் ட்ரைனிங்கில் லீவு, சேல்ரி இதெல்லாம் எப்படி கிடைக்கும்னு சொல்லிட்டு A to Z வரைக்கும் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கும், சிஎஸ்எஃப் எப்படி இருக்கும், சிஆர்பி எப்படி இருக்கும், சொல்லி எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே மறுபடியுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ கண்டிப்பாக போடுவோம். ஸோ ஓகே, அதுக்கு இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். 2வது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஓகே, வாங்க பார்க்கலாம் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு. ஓகே, ஜாயின் லெட்டர் அப்பாயின்மெண்ட் ஆர்டு கண்டிப்பாக அது இல்லாமல் நீ எப்படி உள்ளே விடுவாங்க உங்களை. ஸோ ஓகே, நீங்கள் 24ஆந்தேதி வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். வீட்டுக்கு வந்தாலும் சரி அதை எடுத்துகிட்டு போகணும். அதில் எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். அதுக்கப்புறம் 10th 12th மார்க் லிஸ்ட்டு, ஸோ டிகிரி வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அது வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டிகிரி இது மாதிரிலாம் கொடுக்காமல் இருந்தால் கூட 12th வரைக்கும் கொடுத்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நீங்கள் 10th வரை கொடுத்தாலும் 10th தான் கேட்பாங்க. 10th வரைக்கும் கொடுக்கல, நீங்கள் என்ன அப்ளை பண்ணிருந்தோ அது கண்டிப்பாக கொடுத்ததே ஆகணும். ஓகே, நீங்கள் அங்கே அவங்களே கேட்பாங்க ஒரிஜினல், அதனால் கண்டிப்பாக ஒரிஜினல் எடுத்துகிட்டு போயிருங்க. ஓகே, நீங்கள் காலேஜ் படித்தாலும் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போயிருங்க. அதை கண்டினியூ பண்ண நினச்சா அதை கண்டிப்பாக கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ ஓகே, அதை நீங்கள் என்ன பண்ணணும், டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். ஸோ ஓகே, அந்த சர்டிஃபிகேட். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடிங்க. இது ரொம்ப மெயினுங்க. ஓகே சார், இதில் பேன் கார்டு, ஆதார் கார்டு ஓகே சார், ஓட்டர் ஐடி எதுக்கு சார் அப்படிலாம் சில பேர் கேட்பாங்க. ஓகே, ஓட்டர் ஐடி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுடைய ஓட்டு, ஓகே, உங்களுடைய ஓட்டு தபால் ஓட்டு மூலமாக போடலான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஓகே, அது நீங்கள் ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இங்கேருந்தே போட முடியும். ஏன்னா ஓட்டர் ஐடி அவங்க நம்பர் கொடுக்கும்போது அவங்க ஜட்ஜ் பண்ணி பார்க்கும்போது எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்தளுடைய லோகோ, அதாவது இப்போ எங்கள் ஏரியாவில் இப்போ பரமக்குடியாக இருக்கேன், பரமக்குடியில் இருந்துட்டு எங்கே என்னென்ன சின்னம் அதில் சுயேட்சை நிற்கிறவங்க இருப்பாங்க, சூரியனாக இருக்கட்டும், இரட்டலை சின்னமாக இருக்கட்டும், இந்த மாதிரி சின்னங்கள்லாம் உங்களுக்கு ஒரு எத்தனை இதில் நிற்கிறாங்களோ அத்தனை பேருமே உங்களுக்கு ஒரு இது மாதிரி வந்துடுங்க பேப்பரில். ஸோ அதில் உங்களுக்கு பிடிச்சமாக மறைமுகமாக அதில் நீங்கள் ஓட்டு போட்டு தபாலில் வச்சு ஒட்டி கொடுத்துருவீங்க. அது உங்களுடைய நீங்கள் எந்த அட்ரஸ் கொடுத்துருங்களோ அந்த அட்ரஸ்க்கு அவங்க சேர்ந்துடும். ஓகே, ஸோ அப்போ அது மூலமாக தபால் ஊட்டமான்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்களே, அதுக்காண்டி ஓட்டர் ஐடி கண்டிப்பாக கேட்பாங்க. நீங்கள் அங்கே இருந்துக்கிட்டே ஓட்டு போடலாம். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா காஸ்ட் சர்டிஃபிகேட்டுங்க. ஓகே, காஸ்ட் சர்டிஃபிகேட் எதுக்கு சார், நீங்கள் என்ன கட்டாப்பில் எடுத்துருப்பாங்கல்ல, ஸோ அதனால் அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கேட்பாங்க என்ன காஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஓபிசியாக இருக்கட்டும், எஸ்சியாக இருக்கட்டும், எஸ்டி, யூஆர்னா பிரச்சனை இருக்காது. இந்த 3மே இருந்துச்சு அப்படின்னா 3மே கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணுங்க. ஓகே,
உங்களுடைய காஸ்ட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதை கண்டிப்பாக அவங்க கேட்பாங்க. அதை நீங்கள் அங்கே போய் கொடுக்கணுங்க. ஒன்று முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட்டுங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதுக்குன்னு தனி வீடியோ போட்டிருந்தோம். பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு என்ன அப்படின்னா, ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட் எடுத்துகிட்டு கண்டிப்பாக போங்க. இது சேலரி அக்கௌண்ட்டு சார் அப்படின்னு சொல்லி வாங்கணும் அப்படிலாம் தேவையில்லை. நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே கொண்டு போய் கொடுப்பீங்கல்ல, டிபார்ட்மெண்ட்டில் சேருவீங்கல்ல, அங்கே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அது சேலரி அக்கௌண்ட் ஆயிரும். அது என்னது சிபிஎபி ஏதோ அக்கௌண்ட் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த அக்கௌண்ட்டுமே பாராமிலிட்ரி அக்கௌண்ட்டாக ஆயிரும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாராமிலிட்ரி ஏடிஎம் வேணும் அப்படின்னா, நீங்கள் ட்ரைனிங் முடிச்சுட்டு வருவீங்களா 6 மாதமோ இல்லை 1 வருஷமோ, அப்போ வந்துட்டு பேங்கில் பாராமிலிட்ரிக்கு அவங்க ஒரு பாரம் கொடுப்பாங்க. அதை ஃபுல் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா பாராமிலிட்ரி ஏடிஎம் ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். ஓகே. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம். ஸோ அதை பற்றி தேவையில்லை. நீங்கள் வந்துட்டு அதை மட்டும் கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா, அக்கௌண்ட்டோட ஏடிஎம் எடுத்துகிட்டு போகணும், செக் புக் எடுத்துகிட்டு போகணும், பாஸ்புக், இது 3மே கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அங்கே கண்டிப்பாக கேட்பாங்க உங்கள் ஆஃபீஸில் போயிட்டு. ஓகே. ஏன்னா ஃபஸ்ட்டு தடவை கொடுக்க போகும்போது அது வந்துட்டு உங்களுடைய ப்ரொஃபைல் அந்த உள்ள ஃபுல்லாக ஏடு பண்ணுவாங்க. அதனால் அதை கண்டிப்பாக கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுங்க. அதாவது ஜாயிண்ட் அக்கௌண்ட்னா நீங்கள் அக்கௌண்ட்டை போட்டு மறுபடியும் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டுக்கு தனியாக அப்படிலாம் இல்லை. உங்கள் அப்பாட்ட ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா, உங்கள் அக்கௌண்ட்டோட நீங்கள் பேங்க்கில் போய் சொன்னீங்க அப்படின்னா அவங்களே ஜாயிண்ட் அக்கௌண்ட் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ ஓகே, புரிஞ்சு நினைக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் போட்டு போயிட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபோட்டோங்க. ஃபோட்டோ வந்துட்டு 50 ஃபோட்டோ கண்டிப்பாக தேவைங்க. ஓகே, 50 ஃபோட்டோ எனக்கு தெரிஞ்சு 100 ஃபோட்டோ கூட எடுத்துருப்பாங்க. ஏன்னா ட்ரைனிங்கில் இருந்துட்டு எல்லாத்துக்கும் உங்கள்கிட்ட ஃபோட்டோ கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட். இப்போ நீங்கள் காலேஜ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா, அங்கே வந்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டுமே எடுத்துகிட்டு போயிட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போலாம் அதெல்லாம் கேட்குறாங்க. பட் கேட்காம இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதை கண்டிப்பாக வாங்கிட்டு போயிருங்க அதை. ஓகே. ஏன்னா கரஸில் கண்டினியூ பண்ண முடியாது. நீங்கள் ரெகுலரில் படித்ததை வந்து கரஸில் பண்ண முடியாது. மறுபடியும் வேணுமா நீங்கள் கரஸில் ஃபஸ்ட்லேருந்து போட்டுக்கலாம் என்ஓசி வாங்கிட்டு. ஓகே. அதனால் டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வாங்கிட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வெரிஃபிகேஷன். நீங்கள் இப்போ 6 மாதம் வரைக்கும் வேல்யூ இருக்குங்க. நீங்கள் இப்போவே நீங்கள் போலீஸ் வெரிஃபிகேஷன் என்ன பண்ணிக்கிறலாம் அப்படின்னா, கண்டிப்பாக வாங்கிக்கிறலாம். புரியுதா? எதுக்கு நம்ம சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் காரணத்தை சொல்கிறேன். இதில் சொல்ல முடியாது. ஓகே. அது நீங்கள் இப்போயே வாங்கி வச்சுட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து தான் வாங்கணும் அப்படிலாம் இல்லை. நீங்கள் இப்போவே வாங்கி வச்சுக்கலாம் போலீஸ் வெரிஃபிகேஷனு. ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா, ஸோ மெஸ் அட்வான்ஸ் சொல்லிட்டு ஒரு 6000 கேட்பாங்க. ஸோ ஓகே, மெஸ் அட்வான்ஸ் நீங்கள் போனோடனே கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த காசு. எதுக்கு அப்படின்னா, நீங்கள் எங்கே போனாலும் அந்த 6000 அது மாதிரி நீங்கள் அந்த ட்ரைனிங் சென்டர்லேருந்து அவுட் ஆனால் கூட அந்த 6000 கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் எந்த பட்டாலியும் போகிறீங்களோ அங்கே போனோடனே 6000 நீங்கள் கொடுக்கணும். அப்புறம் அந்த பட்டாலேருந்து வேறு எங்கேயாவது போஸ்டிங் பண்ணாலும் அந்த காசை கொடுக்கணும். அங்கே போய்ட்டு அது மறுபடியும் அட்வான்ஸ் பண்ணணும். இது மட்டும் இல்லை, ரம் அட்வான்ஸ், இந்த அட்வான்ஸ் எல்லாத்துக்குமே ஜமா பண்ணணும். ஆனால் ரம் அட்வான்ஸ் இப்போ தேவையில்லை. நீங்கள் யூனிட் போனால் மட்டும்தான் பண்ணணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, 6000 நீங்கள் அட்வான்ஸ் கண்டிப்பாக மற்றல அங்கே கெட்டி தான் ஆகணும். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு போக உங்களுக்கு செலவுக்கு கண்டிப்பாக காசு வேணுங்க. ஏன்னா நீங்கள் வந்துட்டு ட்ரைனிங் சென்டராக இருக்கட்டும், அங்கே போய் ஏதாவது வாங்கி சாப்பிட்றதுக்கோ இல்லை அவங்க கொடுக்குற ஃபயர்டருக்கோ இந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக காசு கொடுத்தேன்னு ஆகணும். ஓகே. ஸோ அதுக்காண்டி நீங்கள் இவ்வளோ காசு வச்சுருக்கணும். அப்படி இல்லைனாலும் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஆன்லைனில் கண்டிப்பாக ஏதாவது தேவைப்படுச்சுன்னா வீட்டிலேருந்து வாங்கிக்கிறலாம். ஏன்னா 1 மாதம் இல்லை 2 மாதம் உங்களுக்கு சேலரி வராது, கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே. 2 மாதம் வரைக்கும் நீங்கள் சமாளித்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலரி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடுமுங்க. ஸோ ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும் அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போடுவோம். ஸோ ட்ரைனிங்கில் சேலரி எவ்வளோ கிடைக்கும், எவ்வளோ சாமான் சொல்லிட்டு எல்லா வீடியோமே நம்ம அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே இருப்போம். அதுக்கு நம்ம வீடியோ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஓகே. ஸோ இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டாக்குமெண்ட்ஸில் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், ஏது எடுத்துகிட்டு போகணும் எல்லா டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். ஸோ இதுக்கு முக்கியமாக நம்ம என்ன சொல்ல வரோம்னா, போலீஸ் வெரிஃபிகேஷன் கண்டிப்பாக அது நீ இப்போ பண்ணிங்கன்னா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, பாய், ஜெய் ஹிந்த்.